பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மோடி தலைமையிலான அரசு பொருளாதாரத்தை கையாளுவதில் முற்றிலுமாக தோற்றுவிட்டது என்று காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்திய பொருளாதாரத்தின் சாபம் மோடினாமிக்ஸ் என்று கூறினார். இந்தியாவின் அனைத்து துறைகளும் நெருக்கடியில் உள்ளதால் பிரதமர் மோடி பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தோல்விகளை மறைக்க முடியாது என்று காங்கிரஸ் தலைவர் கூறியுள்ளார். மோடியின் ஆட்சி காலத்தில் 2013, 2014 முதல் 2022, 2023 வரை வீட்டுக்கடன் 241% அதிகரித்து உள்ளதாகவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வீட்டுக்கடன் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 40% உள்ளது என்று தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் குடும்ப சேமிப்பு 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்து உள்ளதாக தெரிவித்தார். கடந்த வருடத்தை விட வீட்டில் சமைத்த சாப்பாட்டின் விலை 11% அதிகரித்து உள்ளதாக கூறினார். பாஜக ஏற்படுத்திய விலைவாசியும் அமைப்பு சாரா துறையின் அழிவே பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்று தெரிவித்தார். மோடி அரசின் தவறான கொள்கைகளால் உற்பத்தி துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பங்கு 2017, 2018 15.85% இருந்த நிலையில் 2023, 2024 11.4% குறைந்துள்ளது என சரமாரியான குற்றச்சாட்டுகளை ஒடுக்கினார். இதன் தொடர்ச்சியாக ஒரு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், தனியார் துறை முதலீடு 2023, 2024 நிதியாண்டில் 21% குறைந்துள்ளது என்று கூறினார். இந்திய பொருளாதார முன்னேற்றத்தை உலக வங்கி, சர்வதேச பொருளாதார நிதியம் உள்ளிட்ட அமைப்புகள் பாராட்டி வரும் நிலையில் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது.